வாழ்க்கை 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 2 கிட்னியும் பழுதடைந்து போனது. 2 சிறுநீரகங்களும் பழுதடைந்து இதே வவுனியா ஹாஸ்பிட்டல்ல நான் சாவ கிடந்தேன். நான் என்னுடைய ஜூரிங் எல்லாம் ரத்தமாய் போகும். யோசிக்கலாம், என்னடா நம்பக்கூடிய விஷயமா இருக்காண்டு. மருத்துவரோட கடைச்ச சொன்னா உங்க கடவுளை நீ கும்பிடு, நான் அதைத்தான் செய்து கொண்டு வர்றேன். என்ன பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வவுனியால இருக்கிற பாஸ்டர்ட்ட கேட்டு பார்க்கலாம், நீங்க ரொம்ப மோசமா இருந்தேன், கொடூரமா இருந்தேன், என்ன பார்க்க கஷ்டமா இருக்கும். ஆனா வவுனியால ஒரு 3 நாள் கூட்டம், ஒரு கன்வென்ஷன் கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்தில் நான் சென்ற போது கொழும்புல இருந்து பாஸ்டர் ரமேஷ் அவங்க அபிஷாவில் இருக்கிறாங்க. அவங்க அந்த மீட்டிங்ல வந்து மேடையில் ஏறின அடுத்த நிமிஷம் சொன்னாரு, இங்க ஒரு வாலிபன் இருக்கிறீங்க, 2 கிட்னியும் பழுதடைந்து போனது, மரணத்தோட போராடி கொண்டிருக்கிறீங்க, எப்ப வேண்டுமானாலும் உங்களுக்கு மரணம் வரலாம், மரணம் நிழலை போல உங்களை பின்தொடரும் சொன்னாங்க. அப்ப எனக்கு ஒரு பயம் ஒன்று வந்தது. நான் யோசித்தேன், இதுல 16 வாலிபர் இருக்கிறாங்க, நான் சென்ற சபையில 16 வாலிபர்கள். அப்ப நான் ஒரு நிபந்தனை வச்சேன், நான் பேசினேன் கடவுளோட, உண்மையா நான் தான் என்னுடைய சொந்த பேரை சொல்லணும். நீங்க கேட்டிருப்பீங்க தெரியல, நான் கேட்டேன் என்னுடைய சொந்த பேர், நான் என்ன சூழ்நிலையால என்ன பிரச்சனையோட நான் இந்த இடத்துல இருக்கிறேன்றத எனக்கு தெளிவா சொன்னா விளங்குதா? அப்பயும் நான் நம்பல. நான் என்னுடைய மனதில் நினைச்சு நான் சொல்லி முடிக்கிறதுக்கு போது அவருடைய வாயிலிருந்து வருது பேரு, உன்னுடைய பேரு ஈஸ்வரன்.